நாளிலே நேரம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். I want to talk about time. பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஞானிகளின் ஞானி இவ்விதமாய் சொல்லுகிறான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலமும் எல்லாவற்றுக்கும் ஒரு ஏற்ற நேரமும் உண்டு. இந்த நேரம் ரொம்ப 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 முக்கியமான நேரம். பாருங்க, இயேசு கூட அவருடைய உபதேசத்திலே அந்த நேரத்திற்கு ஜாக்கிரதையாயிருங்கள், எப்பொழுது மணவாளன் வருவார் என்று நீங்கள் அறியாதபடினாலே எப்பொழுது என்ன பண்ணணும்? பி அலர்ட். நீங்கள் எச்சரிக்கையாய் அந்த நேரத்தை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல். இயேசு சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது இதோ நான் வாசப்படியில் வந்திருக்கிறேன், நேரம் வந்தாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்க. இது மாசத்தினுடைய கடைசி நாள். இந்த நாளை தினத்தில் ஒரு புதிய மாசம், வருஷத்தினுடைய கடைசி மாசத்திற்குள்ளே நாம் கடந்து போகிறோம். ஆனால் நேரங்களை கடந்த 11 மாதங்கள் நாம் எப்படி செலவு செய்தோம் என்பதை நாம் யோசித்து பார்க்கும். இன்று 30ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025ஆம் வருஷம் 10:45 இது திருப்பியும் ஒரு காலமும் உங்கள் வாழ்க்கையிலே திரும்பி வரவே வராது. 30ஆம் தேதி வரும், நவம்பர் மாதம் வரும், 2025 வரா. இதே 10:45 நேரம் வரும், ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு திரும்பி வரவே வரா. அப்ப இந்த நேரம் என்று சொல்லும் பொழுது நம்ம லைஃப்ல நம்ம நேரத்தை பல வகைகளிலே செலவிடுகிறோம். நான் ஒரு 7 விதமான நேரங்களை உங்களுக்கு நான் குறிப்பிட்டு யாக்கோபின் வாழ்க்கையிலே இருந்து அவைகளை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். இந்த நேரத்தின் நிமித்தம் நாம் எப்படி நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்று சொல்லி, முதலாவதாக நேரத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். We need to carefully handle the time. நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நேரத்தை அசதியாய் நாம் இருப்போமே என்றால் அநேக வாய்ப்புகளை நாம் இழந்து போய்விடுவோம். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இதையெல்லாம் நான் உதாரணமாக தான் சொல்லுகிறேன். வசனத்தில் நேரம் என்ற வார்த்தை இல்லை, ஆனால் இவைகளை நான் உங்களுக்கு உதாரணமாய் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடு பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டு இருந்தார். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனாந்திரத்திற்கு போனான் என்று சொல். இங்கே ஈசாக்கு அவன் வயது சென்றவனாய் கண் தெரியாமல் இருக்கும் பொழுது அவனுடைய மூத்த மகனை அழைத்து அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் நினைத்த பொழுது இங்கே ரெபேக்காள் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் அறிந்து கொண்டாங்க, இது என் இளைய குமாரனுக்கான ஒரு நேரம். இது இட் இஸ் an opportunity time for my younger son. அப்ப அந்த நேரத்தை அவர்கள் வீணடிக்கவில்லை. இங்கே நீங்கள் ஏசாவை பார்ப்பீர்கள் என்றால் அந்த தகப்பனிடத்திலே இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இவன் வெளியிலெல்லாம் சுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க அம்மா வீட்டிலேயே சமைத்து வீட்டிலேயே அவர்களுக்கு கொடுத்து வீட்டிலேயே அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு பெற்று கொடுத்து விட்டாங்க. ஆனால் ஏசா என்ன செய்தான் என்றால் அவன் எங்க போயிட்டானா? ஆமா, வேட்டையாட அவன் காட்டுக்கு போயிட்டான். அவன் சுத்தி கொண்டு இருக்கிறான். ஆனால் சுத்தி கொண்டு இருக்கிற அதே நேரத்தை ஒருவர் பயன்படுத்தி அதை தனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11 மாசம் நீங்க ஏசாவா இருந்தீங்களா, யாக்கோபா இருந்தீங்களா?
நேரம் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்ததா, அல்லது நேரத்தை வீணாக கழித்து கொண்டு இருந்தீர்களா? Every wasted times or a wasted opportunities. நீங்கள் வீணாய் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களுடைய வாய்ப்புகளை இழந்து கொண்டே இருக்கிறீங்க. தேவன் உங்களை வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் மாற்றிருக்க வேண்டும். ஆனால் ஜபத்திலே நேரத்தை செலவிடாமல் வீணாய் நீங்கள் செலவிட்டீர்கள். வேலையிலே உங்களுக்கு உயர்வு வந்திருக்க வேண்டும், ஆனால் கடினமாய் உழைக்காமல் உங்கள் வேலையை வீணாய் செலவிட்டீர்கள். குடும்பத்தை இந்த வருடத்திலே நீங்கள் கட்டி எழுப்பியிருக்கலாம், ஆனால் நேரத்தை வீணாய் செலவிட்டீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் அமைந்திருக்கும், ஆனால் நேரத்தை வீணாய் செலவிட்டீர்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், ரெபெக்காளோ இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அந்த நேரத்தை தனக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றிக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த 7 நாள் இங்கே உபவாச ஜெபம் நடந்தது. 6 நாள், இது 7வது நாள். இந்த 7 நாளிலே அநேகர் கடந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களோடு கூட வித்தியாசமான வார்த்தைகளிலே பேசினார். வந்த அநேகர் கரங்களை கொடுத்து சொன்னாங்க, என் கூட தான் கர்த்தர் பேசினார், என் சூழ்நிலையை குறித்து தான் கர்த்தர் பேசினார் என்று சொன்னார். தேவன் இடைப்பட்டார். ஆனால் அநேகர் வேலைக்கும் போகல, வீணாய் அந்த நேரத்தை கழித்ததினாலே உங்களுக்கு என்று அந்த 6 நாட்களிலே கர்த்தர் வைத்திருந்த வாய்ப்பு என்ன பண்ணிட்டீங்க? இது வெறும் இந்த 7 நாள் மாத்திரம் அல்ல, இந்த 11 மாதங்கள் கூட கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். அங்கே நம்ம பார்க்கிறோம் பாருங்க, ஈசாக்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். யார் அவனிடத்திலே வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆனால் 11 மாதம் நேரத்தை என்ன பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டீங்க? பண்ணீங்களா? ஜபிக்கிற ஒவ்வொரு நேரமும் அது பிரயோஜனம் உள்ள நேரம். பாருங்க, தேவன் ஜபத்தை அவருடைய துருத்திலே வைத்திருக்கிறார். போன இந்த உபவாச ஜபத்துல கூட நான் சொன்னேன், மரியாளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனையை இயேசுவினிடத்துல கொண்டு வந்து விடுகிறார். இயேசுவினிடத்துல சொல்லுகிறாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்கிறது என்று சொன்னதுமே இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, இது நம்ம பிரச்சனை இல்லை, திருமணத்திற்கு வந்தோம், சாப்பிட்டோம், போனோம் என்று இயேசு இருக்கும்போது மரியாள் அடுத்தது இயேசுவினிடத்துல பேசல, ஒரு வேலைக்காரனிடத்துல சொல்லுகிறார்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கே ஒரு வேலைக்காரன் நின்று கொண்டே இருப்பான். இயேசுவுக்கு நினைப்பூட்டும்படியா நின்று கொண்டு இருப்பான். இயேசு சீஷர்களோடு கூட பேசினா ஒரு வேலைக்காரன் நிற்கிறான். இயேசு நடந்து போனா கூட ஒரு வேலைக்காரன் வருகிறான். இயேசு உட்கார்ந்தா அந்த இடத்துல ஒரு வேலைக்காரன் நிற்கிறான். ஏன்பா நீ நிற்கிற? ஏன்னா மரியாள் சொல்லி இருக்கிறாங்க, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்யும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் அப்படிதான். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இயேசுவுக்கு நினைப்பூட்டும்படியா எப்பொழுதும் இயேசுனுடைய சமூகத்திலே அது நின்று கொண்டே இருக்கும். இயேசு பார்க்கும் போதெல்லாம் தெரியும், ஐயோ இந்த தாயாருக்கு நான் அற்புதம் செய்திருக்கணுமே, இவர்களுக்கு நான் சுகத்தை கொடுத்திருக்கணுமே, அவர்களுக்காக தேவைகளை சந்தித்து இருக்கணுமே என்று நினைப்பூட்டுகிற ஜபம் இருந்திருக்கணும். ஆனால் ஏசாவை போல நம்ம தேவ சமூகத்தை விட்டு என்ன பண்ணிட்டோம்? விலகி போயிட்டோம். அந்த நேரத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளல. பல நாட்கள், பல வாரங்கள் தேவன் நம்மோடு இடைப்பட்டு, ஏன் காலையில எழுந்துக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனா முழிப்பு வந்துடுச்சு. கர்த்தர் தட்டி எழுப்பினா, ஆனா தட்டி எழுப்பின அந்த தேவனோடு கூட நேரத்தை செலவிட்டு அது பிரயோஜனமாய் மாற்றிக்கொள்ளாமல் அந்த நேரத்தை வீணடித்ததினாலே ஒருவேளை இந்த நவம்பர் மாதம் கடைசி நாளில் கூட ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். நடக்கலையே எனக்கு. ஏசா கோபத்தோடு யாக்கோபினிடத்திலே வருகிறான், கோபத்தோடு அவன் தகப்பனிடத்திலே போகிறான், என்னை ஏதாச்சும் ஒரு ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிங்க. ஆனால் ஆசீர்வாதம் அவனை விட்டு போக காரணம் என்ன? நேரத்தை பிரயோஜனப்படுத்திக்கல. நேரத்தை
பிரயோஜனப்படுத்துகிறேன் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இனி இருக்கிறது ஒரு மாதம் இந்த வருஷத்தில் இருக்கிறது. இனி இயேசு வர தாமதித்தால் அவர் தாமதிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நாட்கள் இருக்கிறது. நாட்களை வீணாக்கிடாது. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஒரு நாள் ஒருவேளை ரெபேக்கா அப்பா சொல்லி இருக்கிறார்ப்பா, இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன், நம்ம செய்வோம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், கொஞ்சம் நம்ம செய்வோம், நீ போ, நீயும் போயிட்டு நல்ல ஒரு மிருகத்தை கூட்டி எடுத்துன்னு வா, நம்ம செய்வோம் என்று கால தாமதப்படுத்தியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? யாக்கோபுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதமும் யாக்கோபுக்கு வந்திராமல் போயிரும். அப்ப பாருங்க, அந்த மூமெண்ட்டை நம்ம சீஸ் பண்ணணும். அந்த ஏற்ற நேரத்தை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். ஒரு இடத்துல கூப்பிடுறாங்கன்னா அந்த இடத்துல நிற்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது. நிற்க வேண்டிய நேரத்திற்கு தாமதமா வந்துட்டா நம்மளை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறவங்க நம்மளை கடந்து என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க. அப்புறம் அவர் பின்னாடி நம்ம அலையணும். அப்புறம் நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் அந்த நேரம் நமக்கு திரும்பவும் கிடைக்கா. என்று வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நேரத்தை என்ன பண்ணாதீங்க, ஆமா வீணாக்கிடாதீங்க. நாடகத்தை பார்த்து கொண்டு, செல்போனை பார்த்துக்கின்னு, ரீல்ஸை பார்த்துக்கின்னு, வேண்டாத சவகாசங்களோடு கூட உங்க நேரத்தை என்ன பண்ணாதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் பயனுள்ளது. இரண்டாவதாக, இந்த யாக்கோபு நேரத்தை திட்டமிட்டான். He planned the time. நம்மளுக்கு அநேக நேரங்களில் பிளான் போடுறதே இல்லை. நடக்கிறது நடக்கட்டும், நடக்கும்பொழுது பார்த்துக்கலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஐயா டேபிளில் பிளானர்னு ஒன்று இருக்கும், எங்களுக்கெல்லாம் கூட வாங்கி கொடுப்பான். வருஷத்து இயர் பிளானர், கேலண்டர் ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த இடத்துல மீட்டிங்கு, எங்கே போனோம், எங்கே வரணும் எல்லாம் எழுதி வைப்போம். அதை இப்போ சொன்னது போல் எல்லாம் செல்ஃபோன் ஆகிடுச்சு. எல்லாம் இப்போ டைமரு போடணும்னு நினைக்கிறோம், ஆனால் போடுறது இல்லை. ஆனால் நம்ம திட்டங்களை, நேரத்திற்கென்ற திட்டங்களை தீட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிற. சில சக்சஸ் நமக்கு வராததற்கு காரணம் நேரத்தை திட்டமிட்டு நாம் செயல்படாததினால். நடக்கும்போது நடக்கட்டும், கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டேன் என்று சொல்லி திட்டம் போடாததினாலேயே உங்கள் வீட்டிலே நடக்க வேண்டிய நிறைய நல்ல காரியங்கள் இன்னும் நடக்கவே இல்லை. ஏன்னா அப்பா திட்டம் போடவே இல்லை, அம்மா திட்டம் போடவே இல்லை, பிள்ளைங்க திட்டம் போடவே இல்லை. பாருங்க, இப்பெல்லாம் பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கும்போது எந்த கல்லூரியில போகணுன்ட்டு அவங்களே என்ன பண்றாங்க, நண்பர்களோடு பேசுறாங்க. எந்த டிகிரி கரெக்டா இருக்கும், எந்த காலேஜ், எந்த கோர்ஸ், அதற்கு என்ன வேலை வாய்ப்பு, முன்னதாகவே திட்டம் போடுறான். இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், தேசத்திற்கு கூட அப்படிப்பட்ட திட்டங்கள் இருக்கு. 5 ஆண்டு திட்டங்கள், 10 ஆண்டு திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள். அப்ப பாருங்க, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நேரத்தை நாம் திட்டமிட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் 31 வரைக்கும். ஒரு நாள் ஏசா வெளியில் இருந்து களைத்து வந்தபொழுது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டு இருந்தான். பாருங்க, அவனுக்கு தெரியும், யாக்கோபுக்கு தெரியும், அவன் நேரத்தை அவன் பிளான் பண்ணி வைத்திருக்கிறான். என் சகோதரன் களைப்பாய் வரும்போது நான் சமைக்கிறது அவனுக்கு அவசியப்படும். அவனுடைய பிளான் பாருங்க. அப்பொழுது ஏசா யாக்கோபனிடத்தில் வந்து, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான், இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கும் ஏதோம் என்கின்ற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஸ்தானத்தை அடைய யாக்கோபு என்ன பண்ணியிருந்தான்? பிளான் பண்ணியிருந்தான். அந்த நேரத்தை பிளான் பண்ணியிருந்தான். எப்போ வருவான் ஏசா வரும்போது இதை நான் காசு வச்சு அந்த ஸ்மெல் அவனுக்கு வரணும், அவனுக்கு இன்னும் பசி தூண்டணும், அப்படியே அவனுக்கு சாப்பிடணுன்ற எண்ணம் வரணும். அப்ப அவன் கேட்கும் போது நான் என்ன சொல்வேன்,
முதல்ல நீ என்ன பண்ணு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை பாருங்க. கடந்த 7 நாள் நான் உபவாசத்தில் இருந்தேன். அதில் ஒரு நாள் ஜோனத்தன் ஸ்கூலுக்கு போல மதியானம் அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கடைசியாக ஒரு வாய் இருந்தது. சாப்பிடாம இருந்தா பசி தெரில, ஒரு வாய் தானே தம் தூண்டுக்குது, எத்து வாயில போடலான்னு போட்டேனே. ஐயோ அது சாப்பிடாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போதான் என்ன பண்ணுது, இன்னும் பசி அதிகமாகும். இது வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது ஒண்ணுமே தெரியவே இல்லை. அந்த தம் தூண்டு சோறு உள்ள போனதுமே சரீரம் இன்னும் என்ன பண்ணுது, இன்னும் வேணும் இன்னும் வேணும், சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணுன்ற அந்த ஆசையை தூண்டுகிறது. அப்ப ஏசா அந்த ஆசையோடு கூட எதிர்பார்க்கிறான், குடுப்பா எனக்கு குழு, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதற்கு, குழ குடு நீ. அப்ப பாருங்க, அந்த முதன்மையாக தேவனுடைய ஆசீர்வாதம் யாக்கோபின் மேலே வரத்தக்கதாய் யாக்கோபு அவன் நேரத்தை திட்டம் போட்டு வைத்திருந்தான். உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு என்ன திட்டம்? அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க எங்க இருக்கணும் யோசித்து இருக்கிறீங்களா? எப்பனா இப்ப இங்க இருக்கிறோம். சபையை சொல்லலை, உங்கள் ஏரியாவை சொல்கிறேன், உங்கள் வீடை சொல்கிறேன், வேறவர் இங்கே இருக்கிறோம். ஆஃப்டர் 5 years உங்களை நீங்கள் எப்படி பார்க்க விரும்புகிறீங்க? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு இருந்தால் அவன் நாளுக்கு நாள் அப்ப இன்னைக்கு இருக்கிறத போல 5 வருஷம் கழிச்சு நீங்க இருக்க போவது இல்லை. தேவன் உங்களோடு கூட இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் எங்கே நிற்க விரும்புகிறீங்க? உங்களுடைய கோல் என்ன? நம்ம திட்டம் போடுறதே இல்லை. ஒவ்வொரு நாளையும் நாம் கழித்து கொண்டு இருக்கிறோமே அல்லாம we don't plan for the future. ஆனால் யாக்கோபு பாருங்க, அவன் வீட்டிலே தங்கி இருந்தவனா இருந்தோம், அவன் தன் எதிர்காலத்தை குறித்து திட்டம் போடுகிறவனா இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைங்கெல்லாம் வளர்ந்துக்கினே வராங்க. இந்த சம்பாத்தியம் போதாது, உண்மைதானே அது? கணவனும் மனைவி சேர்ந்து உழைத்தால் கூட இப்ப வருகிற சம்பளங்கள் வீட்டுக்கு போதாது. இதுல நீங்க வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா வாடகை செலவு, கரண்ட் பில் செலவு, ப்ரொவிஷன் செலவு, பிள்ளைகளுக்கு இப்போதைக்கு துணி அவ்வளோத்துலேயே முடிஞ்சிடும். இன்னும் போனால் ஸ்கூல் ஃபீஸுங்க எல்லாம் ஆரம்பிக்கிறதே 60,000 தான் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிக்கிறதே 60,000 40,000 அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு பிள்ளைகளுக்கு மேலே பிள்ளைகள் இருந்தால் அப்போ ஒரு குடும்பத்திலேயே 1,00,000 ரூபாய் என்ன பண்ண வேண்டியது இருக்குது பிள்ளைகளுடைய படிப்புக்கு. பிள்ளைகளை எப்போ பெற்றெடுக்கிறோமோ நாங்கள் அதை தான் அறிஞ்சிக்கணும். செலவு தொடர்ந்து இதில் பார்த்தா ஒருத்தர் வந்து சொன்னார், கல்யாணம் பண்ணி விட்டுட்டு பேர பிள்ளைங்களுக்கு கூட அது அந்தந்த நேரத்தில் சீசனுக்கு காரியங்கள்லாம் செய்யணுமாமே. ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் தாத்தா தான் செய்யணும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து புலம்பினே இருந்தார். கட்டி குத்துட்டாயா, எல்லாரையும் கட்டி குத்துட்டேன், இப்போ பேர பிள்ளைங்களுக்கு இவ்வளோ நகை போடணுமா, இந்த மோதிரம் போடணுமா, இது பண்ணுமா அது பண்ணுமா. அப்போ எப்போ பிள்ளைகளை பெற்றோமோ செலவு குறைஞ்சி போகாது. என்ன ஆகும்? நீங்க திட்டம் தீட்டுறீங்களா? பிள்ளைகள் வளர 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 வறுமையிலே வளர போகிறார்களா, அல்லது அவர்கள் நிறைவை குடும்பத்தில் பார்க்க போகிறாங்களா? அப்ப நிறைவை பார்க்கணும்னா இப்பொழுது பெற்றோர்கள் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு திட்டத்தை ஏறெடுக்கும். ஏதோ காலம் போகிறது, அவர் பார்த்துப்பாரு, இவங்க பார்த்துப்பாங்க, எப்படியோ பண்ணிடலாம் அந்த நேரத்தில். ஆனா we need to have a plan. நேரத்தை குறித்ததான ஒரு திட்டம் இருக்கணும். அந்த திட்டத்தை அப்பப்ப நம்ம அப்டேட் பண்ணினே இருக்கணும். என்ன சாதிச்சிட்டோம், என்ன செஞ்சிட்டோம், அந்த கோலை நோக்கி நம்ம எங்கே போயிருக்கிறோம் என்ற ஒரு பார்வை நமக்கு இருக்கணும். இல்லை என்றால் காலங்கள் ஓடும். ஒரு நாளிலே பிள்ளைகளே உங்களை பார்த்து கசப்பா பேசுவாங்க. என்ன பண்ணிட்டாரு எங்க அப்பா எனக்கு பெருசா அப்படின்ட்டு பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் சொல்லுவான். எங்கேயோ இருக்க வேண்டிய அவனை ஒன்றுமில்லாத ஒரு நடுத்தர வாசியா நீங்கள் மாற்றி இருப்பீங்க. ஏன்னா நேரத்தை நீங்கள் என்ன பண்ணல, திட்டம் திட்டவே இல்லை. யாக்கோபு பண்ணினா அவனுடைய எதிர்காலத்தை குறித்து வாலிப பிள்ளைங்கள் எல்லாரும் அப்படிதான் நான் சொல்லுகிறேன். ஏதோ படிக்கிறோம், நடக்கும்போது நடக்கட்டும் என்றால, பிளான் அஹெட். எதிர்காலத்தை குறித்ததான ஒரு திட்டம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். யாக்கோபு அதை செய்தான். மூன்றாவதாக
நேரங்களை நினைத்து பார்த்தான். He remembered the times. தேவன் அவனை நடத்தி வந்த நேரங்களை நினைத்து பார்த்தான். ஆதியாகமம் 32 அதிகாரம் 10 வசனம், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதோ இவ்விரு பரிவாரங்களை உடையவனானேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அவனுடைய லீஸ்ட் டைம் அவன் யோசித்து பார்க்கிறான். இதே இடத்துல இருந்த ஒரு நாளிலே, இந்த இடத்திலே ஒருவரும் எனக்கு உதவி இல்லாத ஒரு நாட்கள் இருந்தது. என்னை தூக்கிவிட ஒருவரும் இல்லை. என் பெற்றோர்களால் கைவிடப்பட்டு என் சகோதரனினாலே நான் ஓடி போனேன். எதிர்காலம் என்ன என்று தெரியல. ஆனால் என் தாழ்வில் என்னை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே என்று சொன்னது போல அவன் சொல்லுகிறான், நான் கோலும் தடியுமாய் போனேன், ஆனா இவ்வளவா என்னை பெருக செய்தீர் என்று அவன் நேரத்தை என்ன பண்ணல, மறக்கவே இல்லை. நிறைய பேர் உயர்வு வந்ததுமே என்ன பண்ணிடுறாங்க, நேரத்தை மறந்துடுறாங்க. எங்கே இருந்து கர்த்தர் உயர்த்தினா, எப்படிப்பட்ட நிலையில் இருந்து கர்த்தர் உயர்த்தினா. நான் அடிக்கடி சபையில் சொல்வேன், எனக்கு அதில் வெக்கமே இல்லை. நான் 10th ஃபெயில். ஐயா சொல்வார், சொல்லாதீங்கன்னுவார். எங்கள் மாமனார் கூட சொன்னார், அதெல்லாம் ஏன்பா சொல்லுங்கிற, அதான் இங்கிலாண்டில் தான் டிகிரி வாங்கிட்டே. ஆமாம், டிகிரி லண்டனில் வாங்குறது உண்மைதான். ஆனால் எனக்கு படிப்பறிவு இல்லை. ஆனால் என்னை நினைத்து வெளிநாட்டிலே படிப்பையும் பதவியும் கொடுத்த தேவன் இயேசு ஒருவர். நான் மறக்கவே முடியாது. இப்படி பேசக்கூடிய திராணி எனக்கு இல்லை. அநேக முறை திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கிறேன், பேசக்கூடியவன் நான் அல்ல, பேசவே முடியாது. ஆனால் என்னை இப்படி பேச வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள் இந்த நாகலாபுரத்தில் ஒரு ஃபால்ஸுக்கு போயிருந்தோம். ஃபேமிலியாக தான் போகணும்னு நினைக்கிறேன், இல்லை ஃபாரினர்ஸை கூட்டின்னு போகணுமான்னு நினைக்க தெரியல. அவங்க நாகலாபுரம் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் போனோம். அப்புறம் வண்டி போகாது, வண்டியை நிறுத்திட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனோம். உள்ளே போனால் கோனை ஃபால்ஸ் இல்லை, அந்த காட்டு அந்த மலை கீழே இருக்கிற ஒரு ஃபால்ஸு. உள்ளே போனால் ஒரு 4 பசங்க, வாலிப பசங்க பயங்கரமாக இருக்கிறாங்க. அப்படியே ஜெயிண்டான்டிக்காக இருக்கிறாங்க, அப்படியே குளிச்சுன்னு இருக்கிறாங்க. இந்த குரூப்பில் நான் ஒருத்தந்தான் ஆம்பளை. உடனே நம்மளுக்கு யோசனை வச்சு, இவனெல்லாம் இங்கே குளிச்சுன்னுக்கிறானோ, குடிச்சு கிடிச்சு எப்படி இருப்பானுங்க தெரில. இவங்களை மிரட்டி, அவனுக்கு வந்து நம்மளை மிரட்டினாலும் கெலட்டா பண்ணாலும் கேலி பண்ணாலும் நம்ம ஒன்றும் முடியாது. தலையில் டோவில் போட்டுக்கின்னு திரும்பியும் 2 கிலோமீட்டர் நடந்து போய் வண்டி எடுத்துக்கின்னு போக வேண்டியது தான். என்னடா இவனுங்க இங்கே இருக்கிறாங்களே யோசிச்சுக்கினே உள்ளே போனேன். குளிச்சுன்னு இருந்தவங்க அப்படியே இறங்கி வராங்க. எல்லாம் பயங்கரமான அறகுறை ஆடையில் தான் இருக்கிறாங்க. அப்படியே இறங்கி வந்தாங்க. ஒருத்தன் நேரம் என்ன பார்த்துனே வரான். இப்போ உள்ளே வந்ததுமே சண்டையா, போட்டுருவோம் சண்டை அப்படின்லாம் நினைக்கல. அப்படியே பார்த்துனே இருக்கிற நேரம் வந்து, ஆனால் நீங்கள் டிவியில் தானே பேசுவீங்க அப்படின்னு. அப்பா ஸ்தோத்திரம். அப்படி நம்ம சொன்னது மாத்திரம் இல்லை, பசங்களை பார்த்து சொன்னால் இவர் டிவியில் பேசுவாரா, சரி வாடா நம்மளாம் போகலாண்டா, நம்ம போகலாண்டா அப்படின்ட்டு அந்த 4 பசங்க கிளம்பி போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய ஃபால்ஸை எங்களுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. பாருங்கள், இதை ஏன் சொல்கிறேன்னா, அப்படி தொலைக்காட்சியில் பேசுகிற திறமை உள்ளவன் நான் அல்ல, எவனையும் உயர்த்த கர்த்தரால் ஆகும் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. என்னை பார்க்கும் போதெல்லாம் நினச்சிங்க, இவரே பேசுகிறாருன்னா என்னால் பேச முடியாதா? என்னது, இவரே பேசுகிறாருன்னா என்னால்? அப்போ பாருங்க, யாக்கோபு பாருங்க, அவனுடைய தாழ்வை அவன் நினைத்தான். நான் ஒன்றும் இல்லாம போன வெறும் ஒரு கோல் தான் என் கையில இருந்துச்சு. ஆனால் இப்படிப்பட்ட உயர்வு, இப்படிப்பட்ட மகிமை, இப்படிப்பட்ட கனம் தேவரே நீர் எனக்கு தந்தது என்று அவன் அறிந்திருந்தான். இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆல்வேஸ் ரிமெம்பர். உங்களுடைய பிற்கால வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூட 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போல நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. முன்னாடி இருந்த அந்த நிலைமையில இருக்க மாட்டீங்க. ஏன்னா கர்த்தரை தேடி வந்துட்டீங்கல்ல. கர்த்தர் உங்களை உயர்த்தி தான் இருப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தான் வைத்திருப்பா. மேன்மையை நிச்சயமாய் கொடுத்து இருப்பா. மகிமையும் கனத்தையும் உங்களுக்கு கொடுத்து இருப்பா. நீங்க திரும்பி பார்த்தா தெரியும். ஆனால் தேவன் இந்த நாளிலே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். என்ன பண்ணுங்க, நேரத்தை நினைவு கூறுங்க. ரிமெம்பர் த டைம்ஸ், ரிமெம்பர் த டைம்ஸ். கஷ்டத்தில் கண்ணீர் விட்டு நம்ம அழுதுமே, கர்த்தர் நினைவு கூர்ந்தா. தனிமையில் இருந்துமே கர்த்தர் நினைவு கூர்ந்தா. நம்மை தேடி வந்து அவர் உதவி செய்தார்.
நான்காவதாக, எதிர்காலத்தை குறித்த நேரத்தை பேசுங்க. டாக் அபவுட் த ஃபியூச்சர் டைம்ஸ். எதிர்காலம் எப்படி இருக்கணும்? யாக்கோபு ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனுடைய கடைசி நாட்களிலே யோசேப்பினிடத்திலும் அவருடைய பிள்ளைகளிடத்திலும் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சன்னதியாருக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று என்னோடு சொன்னார். அவனுக்கு இல்ல, ஆனா பிள்ளைகள் இடத்திலே அவன் பேசுகிற காரியம், இது நம்மளுடைய பூமி அல்ல. இந்த எகிப்து உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கலாம். இந்த எகிப்து நீ வளர்கிறதற்கான ஒரு இடமா இருக்கலாம், நீ பெருகுகிறதற்கு ஒரு இடமா இருக்கலாம். ஆனால் இது உன்னுடைய நிரந்தர இடம் அல்ல. நமக்கென்று தேவன் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து இருக்கிறார். பாருங்க, நம்ம நிறைய நேரத்தில் பிள்ளைகளிடத்துல அவனுடைய எதிர்காலங்களை குறித்து பேசுகிறதே இல்லை. நல்லா பாசிட்டிவா பேசணும். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று உங்க வாயை திறந்து நீங்க அறிக்கையிட வேண்டும். You have to tell. அவர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை என் சன்னதிக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனாலதான் இஸ்ரவேல்ல இருக்கிற எகிப்திலே இருக்கிற ஜனங்களாலே எகிப்திலே அவர்கள் வாழ்நாளை கழிக்க முடியல. அவர்களுக்குள்ள ஒரு டெஸ்பரேஷன் இருந்து கொண்டே இருந்தது. நம்ம போனோம் வெளியில, நமக்கென்று ஒரு சொந்த இடம் இருக்கிறது, நமக்கென்று நாம் கட்டிடாத ஒரு வீடு இருக்கிறது, நமக்கென்று நாம் உழைத்திடாத ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது, நம்ம பள்ளிக்கு பெருகக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இது என்னுடைய நிரந்தரம் அல்ல என்று அவருடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டே இருந்தது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லணும்பா, அப்பதான் இப்படி கஷ்டப்பட்டுட்டேன், ஆனா நீ இங்க இருக்கணும்னு இல்லை, நீ இன்னும் பெரிய ஆள் ஆகணும். நம்ம சொல்லாததுனாலதான் பிள்ளைங்க படிக்க மாட்டான், சொல்லாததுனாலதான் ஒழுக்கம் பிள்ளைகளிடத்துல இல்லை, சொல்லாததுனாலதான் அவனுக்கு பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும் என்ற ஆசை இல்லை. நம்ம தான் சொல்லணும். நாங்க தான் கஷ்டப்பட்டுட்டோம், ஆனா நீ கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. நாங்க தான் இந்த இடத்துல ஏதோ வாழணும்னு வாழ்ந்துட்டோம், ஆனா இப்படிதான் நீ இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. நீ வளரணும், நீ பெருகணும், நீ இன்னும் உயரணும் என்று பிள்ளைகளிடத்திலே இவங்க அவங்களுடைய எதிர்கால காலங்களை குறித்து, நேரத்தை குறித்து சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுறீங்களா பிள்ளைங்கிட்ட? அதுவே ஒரு கேள்விதான். எதிர்காலத்தை விடுங்க, பிள்ளைங்க கிட்ட பேசுறீங்களா உட்காந்து? சின்ன பிள்ளைங்களா இருந்தா பேசிடுவீங்க. ஏன்னா பார்த்திபன் சொன்னதுமே அதான் யோசனை வருது. இருக்கிற இந்த ஏஜுக்கு ஆமா பேசலாம், ஆனா பிள்ளைகள் வளர்ந்துட்ட பிறகு என்ன பண்ணுறது இல்லை, பேசுறதே இல்லை. அவங்களே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பெரிய பசங்களை போல நினைச்சுக்கிறான். நான் இன்னைக்கு ஜேடு உள்ள வரும்போது சர்ச்சில் தான் சொன்னேன், ஜேடு கிட்ட இல்லை ட்ரியோனா கிட்ட தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர்கிட்ட, நீ எவ்வளவு வயசானாலும் நீ சின்ன பொண்ணு தான் எனக்கு. என்னது, எவ்வளவு வயசானாலும் நீ சின்ன பொண்ணு தான் எனக்கு, நான் என்ன சொல்றேனோ அப்படிதான் செய்யணும். நிறைய நேரத்தில் ஒரு ஏஜ் வந்ததுமே அவர்கள் பெற்றோர்களை மிஞ்சி என்ன பண்ணிடுறாங்க, யோசிக்கிறாங்க பெரிய ஆளை போல. பெற்றோர்களையே என்ன பண்றாங்க, அதட்டாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இருங்க. ஆமா, ஆனா அவங்களுக்கு தான் என்ன இல்லை, ஒன்றும் தெரியறது இல்லை, ஆனா தெரிஞ்சது போல நடந்துக்கிறாங்க, தெரிஞ்சது போல. ஆனா இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்க பிள்ளைகளிடத்துல பேசுங்க, அவர்களுடைய எதிர்கால நேரங்களை குறித்து பேசுங்க. தேவன் அவர்களை எப்படி நடத்துவார் என்று உங்க மன ஆசைய பிள்ளைகளிடத்துல பேசுங்க, சொல்லுங்க. நீ இப்படிதான் இருக்க போற, நீ இப்படிதான் இருப்ப, நீ நல்லா வாழ போற, நீ செழித்து இருக்க போகிற, நீங்க சொல்லுங்க. இங்கே யாக்கோபு அவனுடைய பிள்ளைகளிடத்துல சொல்லுகிறான், இது இல்லப்பா, இது இல்லை, இந்த அடிமை தனத்துல நீ வாழ போவது இல்லை, இந்த யாரோ ஒருவனுடைய தேசத்துல அவனுக்கு வேலை செஞ்சு நீ இருக்க போவது இல்லை. நீ கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே உன்னை நான் கொண்டு போவேன், உன் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் அந்த இடத்திலே வாழ்வார்கள் என்று சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுங்க, பிள்ளைங்கிட்ட பேசுங்க.
எதிர்கால நேரங்களை குறித்து பேச உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஐந்தாவதாக, live in present time. என்னது? இந்த நேரத்திற்கு வாழுங்க. என்னது? சிலர்லாம் இருக்கிற அந்த நேரத்தை விட்டுட்டு அங்க உட்கார்ந்துக்குன்னு எங்கேயோ யோசிச்சுன்னு இருப்பான். எல்லாம் அப்படியே டான்ஸ் ஆடின்னு கொண்டாடின்னு இருந்தா இவன் மட்டும் என்ன பண்ணுவாங்க? அட டீப் திங்கிங்ல இருப்பான். நேரத்தை என்ன பண்ணிடுறாங்க? யாக்கோபு அந்தந்த நேரத்தை அவன் அதற்கேத்ததை போல, தகப்பனிடத்துல வாய்ப்பை பெறணுமா, அதுக்கேத்ததை போல அவன் அந்த நேரத்துக்கு வாழ்ந்தான். அழ வேண்டிய நேரத்துல அழுதான், சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சந்தோஷமா இருந்தான், உழைக்க வேண்டிய நேரத்துல உழைத்தான். அந்தந்த நேரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மிஸ் பண்ணக்கூடாது. லீவ் இன் பிரசன்ட் டைம். அந்த அந்த நேரம், குறிப்பிட்ட நேரம். இப்ப சர்ச்சில் இருக்கிறோமா, சர்ச்சில் இருக்கும்போது சர்ச்சில் இருக்கிற மாதிரியே இருக்கும், பரிசுத்தவான்களா இருங்க. இதுக்கெல்லாம் கூட அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். எப்படி இருங்க? எப்படி இருங்க? உங்களுக்கே சிரிப்பா இருக்குல்ல, எனக்கும் சிரிப்பா தான் வருது. எப்படி இருங்க? பரிசுத்தவான்களா இருங்க, பரிசுத்தவான்களா இருங்க. சர்ச்சுக்கு வந்துட்டீங்கல்ல, இது சர்ச்சு நேரம். சர்ச்சு நேரத்துல பாடுறது, துதிக்கிறது, ஒருவரை ஒருவர் பார்க்கிறது, பேசுறது, சிரிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறது, ஜெபிக்கிறது. இந்த நேரம் சபைக்கான நேரம். சபையில செலவிடுங்க. சமைக்க போயிட்டீங்களா, என்ன பண்ணுங்க? ஆமா, கொஞ்சம் அங்க டிவியை போட்டுட்டு இங்க உட்காந்துன்னு அப்படின்னு என்ன பண்ணாதீங்க. படிக்கிறதுக்கு புக்கை எடுத்துட்டீங்களா, படிங்க. அது அந்த நேரம், படிக்கிற நேரத்தில் என்ன பண்ணிடணும்? படிச்சிடணும். அந்த டைம்ல வேற எந்த காரியத்திற்கும் இடம் கொடுக்காதீங்க. இட் இஸ் a time to study, study then. படிங்க, படிக்கிறதுக்கு முக்கியம் கொடுங்க. விளையாடுறதுக்கு ஒரு நேரம் இருக்கா, விளையாடுங்க, நல்லா விளையாடுங்க, ஓடுங்க, நல்லா வேர்க்க விளையாடுங்க. உழைக்கிறதுக்கு நேரம் இருக்கா, நல்லா உழைங்க. நேரத்தை மாத்தி மாத்தி என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. உழைக்கிற நேரத்துல அங்க போய் கம்பெனில உட்கார்ந்துக்குன்னு அந்த கம்பெனிக்காரனையும் நஷ்டத்துல கொண்டு வந்துட்டு வீட்டு காரியத்தை யோசிச்சுன்னு இருக்கிறது. வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல விட்டு வந்த வேலைகளை யோசிச்சுன்னு இருக்கிறது. வீட்டுல தான் இருக்கிறோம், ஆனா மனசுல எங்க இருக்கு? ஐயோ, அதை செஞ்சமா தெரியலையே, சுவிட்ச் ஆஃப் பண்ணமான்னு தெரியலையே, போட்டமான்னு தெரியலையே. சர்ச்சில் உட்காந்துன்னு இப்ப என்ன பண்ணுறது? கறிக்கடை மூடி இருப்பானா, போயிட்டு எத்தனை மணிக்கு சமைச்சு எத்தனை மணிக்கு சாப்பிடுறது, இதே யோசிச்சுன்னு இருக்காதீங்க. சர்ச்சுக்கு வந்துட்டீங்கல்ல, எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு போட்டு எங்க தான் இருங்க. சர்ச்சு மாட்டோம். வேலைக்கு போனா வேலை மாட்டோம், சாப்பிட போனா சாப்பாடு மாட்டோம். அது அதனுடைய நேரத்தை அது அதற்கு என்று செலவிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றது கரெக்ட் தானே? செய்யறது கஷ்டம். செய்யுங்க. யாக்கோபு அப்படி இருந்தார், யாக்கோபு அப்படி இருந்தார் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நேரத்தை வீணாய் செலவிடாதீர்கள். ஆறாவதாக, நேரத்தை தாண்டி யோசிங்க. Don't live only in the time but think beyond the time. யாக்கோபு அப்படி யோசித்தான். அவன் நேரத்திற்கு மிஞ்சினதை அவன் யோசித்தான். பாருங்க, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 37 இருந்து 39 வரைக்கும். பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புல்லை, வாதுமை, ஆர்மோன் என்னும் மரங்களின் கொம்புகளை வெட்டி இடையே அவன் வெண்மையான, டக்குன்னு அப்படி சொல்லுங்க யாருன்னா, தோன்றும்படி பட்டையே. சரி, ஸ்டோரி நான் சொல்லிடுறேன், நீங்க வீட்டில் படிங்க. அவங்க மாமனாரு அவனுக்கு கொஞ்சம் சலுகை கொடுக்கணும்னுட்டு அவர் சொல்றாரு, புள்ளி உள்ளது, கோடு உள்ளது, எதெல்லாம் அந்த மந்தையில கம்மியா இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, கணக்காய் அவங்க மாமனாரு அவனுக்குன்னு எழுதி வச்சிட்டாரு. எதெல்லாம் பிரயோஜனம் இல்லையோ அதெல்லாம் நீ எடுத்துக்கோப்பா, இது கொஞ்சம் தானே இருக்கு, நீ எடுத்துக்கோ, நீ நல்லா இரு, என் குடும்பத்துல இரு, இதெல்லாம் உந்துதான் அப்படின்னாரு. இவன் என்ன பண்றான்னா, அவங்க மாமனாராலேயே புரிஞ்சுக்க முடியல, எதையெல்லாம் அவனுக்கு கொடுத்தாரோ இனி பிறப்பிக்கிறது எல்லாமே என்ன ஆச்சு, அப்படிதான் பிறந்தது. கோடு உள்ளதா பிறந்தது, புள்ளி உள்ளதா பிறந்தது. ஆட்டு மந்தையை வைத்திருக்கிற லாபானுக்கே அது புரியல. என்னது? யாக்கோபு ஆடு மேய்த்தவன் இல்ல,
ஆனா ஆட்டு மந்தைய வைத்து இருக்கிறவனுக்கு வேலை செய்யறவன் தான் யாக்கோபு. ஆனா மந்தைய வைத்து இருக்கிறவனுக்கு புரியல, இதுவரைக்கும் எல்லாம் வெள்ளாம ஆடுகள் தான் நிறைய இருந்துச்சு, இப்ப எப்படா ஆடுக்கு நிறம் மாறுது, டாட்டட் வருது, கோடு உள்ளதா இருக்குன்னு மந்தையை உடையவனுக்கு தெரியல. ஏன்னா அங்க வேலை செய்கிறவன் எஜமானனை காட்டிலும் மிஞ்சி யோசிக்கிறவனா இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் கொஞ்சம் மிஞ்சி யோசிக்கணும், உங்க நேரத்திற்கு மிஞ்சி யோசிக்கணும். எல்லாரும் சில டைம் பீரியட்ல அப்படியே ஸ்ட்ரக்கா இருப்பாங்க, டைம் பீரியட்ல ஸ்ட்ரக்கா இருப்பாங்க. இதை மிஞ்சி அவர்களால் யோசிக்க முடியாது. ஏன்னா பல வருஷங்கள் அதுலயே அவங்க ஊறி போய் 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 அவங்க மைண்டு அதை மிஞ்சி யோசிக்கவே யோசிக்க. ட்ரெடிஷன் என்று சொல்லுகிறது அங்கதான் உருவாகிறது, பாரம்பரியம். ஏன்னா செஞ்சு 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 பாரம்பரியம் என்ற கட்டுக்குள்ளே அகப்பட்டுட்டாங்க. ஆனால் இங்கே யாக்கோபு என்ன பண்றானா, அவன் நேரத்திற்கு மிஞ்சி யோசிக்கிறான். அந்த காலத்துல இவைகள் எல்லாம் நடைபெற்று இருந்தால் லாபானுக்கு தெரிஞ்சிருக்கும்பா, நீ தண்ணி காமிக்கும் போது ஏதோ வேலை பண்ற, எனக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம பழக்கங்களிலே இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா அவனால கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா இவன் அந்த நேரத்திற்கு மிஞ்சி யோசிச்சான். நீங்க கூட உங்களை உற்சாகப்படுத்துகிற கொஞ்சம் யோசிங்க. என்னது, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், யோசிங்க, வீணா யோசிக்காதீங்க, மிஞ்சி யோசிங்க. என்னது, மிஞ்சி யோசிங்க, வீணா யோசிக்காதீங்க. சிலர்லாம் யோசிக்கிறதெல்லாம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா இங்கே காரி துப்பிட்டு தான் போகணும். அப்படிலாம் யோசிக்காதீங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, மிஞ்சி யோசிங்க. இந்த காரியம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு 100 ஆடு கொடுக்கப்பட்டிருக்கு, மிஞ்சி யோசிங்க. இந்த 100 ஆட்டை 200 ஆடு ஆக்கணும்னா என்ன செய்யணும்? கொடுத்தது 5 தானே, 100 தானே, அதை அப்படியே நம்ம ஓட்டி ஓட்டி நம்ம காலத்தை தள்ளிடலாம் அப்படின்னு எண்ணாம 100 தானே இருக்கு, இந்த 100 150 ஆக்கலாம், 200 ஆக்கலாம், 300 ஆக்கலாம். நீங்க மிஞ்சி யோசிங்க. ஒருவன் யோசிக்கல. போன வாரம் ஐயா பேசினாரு பாருங்க, தாளந்தை அவன் என்ன பண்ணா, புதைச்சு வச்சுட்டான். அவனால மிஞ்சி யோசிக்க முடியல. கொடுத்தது இது, இந்தாங்க நீங்க வாங்கிக்கோங்க. ஆனால் ஒரு 5 தாளந்தை வாங்கினவன் அவன் அந்த காரியத்தை குறித்து யோசிச்சு, 5 கொடுத்துருக்கிறாரு, என்ன பண்ணுறது, இந்த 5 நிறைய கொடுத்துட்டாரு, எனக்கு அவனுக்கு 2 தான் கொடுத்தாரு, அவனுக்கு 1 தான் கொடுத்தாரு, எனக்கு 5 கொடுத்துட்டாரு, எப்படி இது சும்மா வச்சிருக்கிறது, சரி என்ன பண்ணலாம் இது. அவன் திட்டம் போடுறான், அந்த நேரத்திற்கு மிஞ்சி யோசிக்கிறான். இதை இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்ல வியாபாரத்துல போடலாமா, என்ன பண்ணலாமன்னு யோசிச்சு 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 எஜமானன் வரும்பொழுது எஜமானன் அவனை நல்ல உண்மையும் உத்தமமும் உள்ள வேலைக்காரனே என்று சொல்லத்தக்கதாய் அவன் அதை என்ன பண்ணிட்டான், 10ஆ மாத்திட்டான். மிஞ்சி யோசிச்சான். உங்க கையில ஒரு குடும்பம் கொடுக்கப்பட்டு இருக்கு, உங்க கையில ஒரு வேலை கொடுக்கப்பட்டு இருக்கு, உங்க கையில ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி கொடுக்கப்பட்டு இருக்கு, உங்களுக்கு என்று ஒரு சொத்து இருக்கிறது, ஏதோ ஒன்று உங்க கையில இருக்கிறது. ஆனா என்ன பண்ணுறது இல்ல, அந்த நேரத்திற்கு மிஞ்சி யோசிக்காம அவங்க என்ன பண்ணாங்களோ அதே பண்ணுறது, அதே பண்ணுறது இருக்கிறது அப்படியே வச்சிருக்கும். அப்புறம் பையன்கிட்ட கொடுப்போம், பையன் என்ன பண்ணுவான், அப்படியே வச்சிருப்பான். அப்புறம் பேரங்கிட்ட கொடுப்போம், பேரன் என்ன பண்ணுவான், அப்படியே வச்சிருப்பான். அப்படியே தலைமுறை தலைமுறையா என்ன ஆகும், அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா இவன் மிஞ்சி யோசிச்சதுனால இவன் எப்படின்னா ஒரு பெரிய சேனையை போல கொண்டு போகிறான். பூமி தாங்கக்கூடாத சொத்து, ஒட்டகங்கள், மாடு, ஆடு, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் அப்படின்னு திரளான பெருக்கம். என்னன்னா கொடுத்தது கொஞ்சம், ஆனா அவன் என்ன பண்ணான், அதிகமா யோசிச்சான், அதிகமா யோசிச்சான். உங்க கையில ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று கர்த்தர் உங்க கையில கொடுத்து வைத்திருக்கார். God has given you something. எப்படி யோசிக்கிறீங்க, அப்படியே வச்சு அப்படியே திரும்பி கர்த்தர்கிட்ட குத்துடலான்னு யோசித்துனுக்கிறீங்க. கர்த்தர் என்ன பண்ணுவா தெரியுங்களா, அவன் கையும் காலையும் கட்டி இருளான இடத்துல அவனை தூக்கி போடு, அங்கே பற்கடிப்பும் அழுகையும் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 6வதாக என்ன பண்ணணும், நேரத்தை தாண்டி யோசிக்கணும். 7வதாக கர்த்தருடைய ஒரு நேரம் இருக்கிறது. 7th, there is a time for God. யாக்கோபு அவன் பிறந்த நாள் முதல் அவனுக்கு போராட்டமான நாள் தான்.
ஆனால் கர்த்தருடைய நேரம் எப்படிப்பட்டது என்றால் ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பின்பு யோசேப்பு தன் தகப்பனை யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாய் நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நேரம் பாருங்களேன். 70 பேர் தான் இவனுடைய பலனே. ஆனால் லட்சங்களை ஆளுகிற ஒரு வல்லரசின் ராஜாவை ஆசீர்வதிக்க தேவன் இந்த யாக்கோபுக்கு என்று ஒரு நேரம் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இவன் யாரு? யாக்கோபு ஒன்றுமில்லாதவன், 12 பிள்ளைகளை பெத்தெடுத்துட்டான், வேற என்ன இருக்கு இவங்கிட்ட சொத்து? அப்படி என்று ஒரு வேளை தேசத்துல இருக்கிற எல்லாரும் நினைச்சிருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்க நினைச்சிருக்கலாம், வயசானவர் இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் யாக்கோபுக்கு என்று வைத்திருந்த நேரம் எப்படி என்றால், தேசத்தில் உயரமாய் இருக்கிற அவன் யாக்கோபு ஆசீர்வதிக்க தன் தலையை தாழ்த்தி தான் ஆகும். பெரிய ஆளுதான் பார்வோன். உலகமே அவன் கொடுக்கிற அந்த ஆகாரத்தினாலே போஷிக்கப்படுகிற ஒரு காலமாக இருந்தது. அப்படிப்பட்ட பஞ்சம், பெரிய ஆளு, வீடு வசதி எல்லாம் இருக்கிறது. ஆனால் யாக்கோபுக்கு முன்னாடி அவன் தலை வணங்கத்தக்கதாய் யாக்கோபை உயர்த்துகிற ஒரு நேரம் இருந்தது. ஹல்லேலூயா. இன்றும் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு வனாந்திரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், என்ன செய்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இங்க சொல்லப்பட்டதை போல அந்த ஒவ்வொரு காரியங்களிலும் யாக்கோபு செயல்பட்டதை போல நீங்க செயல்பட்டு கொண்டே இன்னும் ஆனாலும் ஒன்றும் நடக்கலையே என்று நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் திட்டம் தீட்டின அந்த நேரத்தை, நீங்கள் மிஞ்சி யோசித்த அந்த நேரத்தை, இவைகளை எல்லாவற்றையும் காண்கின்ற தேவன் ஒரு நாளிலே உங்களை உயரமான இடங்களிலே நிச்சயமாய் ஏறி இருக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் ரொம்ப முக்கியம். நேரம் ரொம்ப. யோனாத்தான் ஃபேமஸ் ஆகியிருந்திருக்கலாம். யோனாத்தான் கோலியாத்தை எதிர்த்து அவன் கையில் இருக்கிற ஈட்டியை எடுத்து வீசி இருந்தால் கூட தேவன் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக கோலியாத்தை கொன்று போட்டு இருப்பான். ஆனால் அந்த நேரத்தை யோனாத்தான் மிஸ் பண்ணிட்டான். அந்த நேரத்தை யோனாத்தான் மிஸ் பண்ணிட்டான். சவுல் கூட பயன்பட்டு இருக்கலாம், ஆனா சவுல் மிஸ் பண்ணிட்டான். இது போல வேதத்துல நிறைய பேரை சொல்லினே வரலாம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற பெயரோடு கூட ஜான் ஜோசப் பேரை சேர்த்திருக்கலாம், ஜெரி பேரை சேர்த்திருக்கலாம், இங்க இருக்கிற நிறைய பேருடைய பேரை சேர்த்திருக்கலாம். ஏன் தெரியுங்களா? அங்கே போன யூதர்கள் வெறும் 4 பேர் இல்லை. இஸ்ரவேலிலே இருந்து பிடித்து கொண்டு போனவர்கள் வெறும் 4 பேர் இல்லை, நிறைய பேரை அந்த பாபிலோனுக்கு கைதிகளாய் கொண்டு போனாங்க. ஆனால் நேரத்தை பயன்படுத்தினவங்க 3 பேர் தான். நேரத்தை பயன்படுத்தி கொண்டவர்கள் 3 பேர் தான். அவர்கள் நின்றதினாலே இன்று வரைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நிக்காமல் வளைந்து கொடுத்ததினாலே உங்க பேர் இன்னும் பெருமைப்படாமலேயே இருக்கிறார். தேவன் உங்களை இன்னும் அந்த உயரத்திற்கு கொண்டு வரக்கூடாதபடி இருக்கிறார். இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்து.